இன்றைக்கி எங்கள் காட்டில் நெல்லெல்லாம் அறுவடை பண்ணிட்டோம். இது வந்து அம்மன் ரகம். இந்த நெல்லோட பேர் அம்மன். இது வந்து குட்டி குட்டியாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன சின்னதாக இருக்கும். அரிசி எல்லாம் பொன்னி அரிசியை விட ரொம்ப சின்னதாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம அறுவடை பண்ணுற அன்றைக்கே ஆலைகள்லேயோ இல்லை மில்லுலேயோ இருந்து ஆளுங்க வந்து அவங்களே நெல்லெல்லாம் அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அங்கேயே நம்ம மூட்டையாக நம்ம அளந்து கொடுத்துட்டோன்னா அவங்க காசு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. டிராக்டர் இப்படி கொண்டு வந்து இந்த மாதிரி நெல் இருக்கும்போது அதில் கொட்டி அந்த நெல்லை கொண்டு வந்து இங்கே கொட்டிட்டோம்னா அவங்களே வந்து அளந்துக்கிடுவாங்க. ஒரு மூட்டைக்கு இவ்வளோன்னு கணக்கு பேசி எத்தனை மூட்டை வருதோ அதுக்கேற்ற மாதிரி காசை கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான நெல்லை எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு என்றைக்கு நம்ம அதை அரிசி ஆக்கணுமோ அதை வந்து பக்கத்தில் இருக்கிற ரைஸ் மில்லேருந்து ஆளுங்கக்கிட்ட சொல்லிட்டோன்னா அவங்க வந்து அந்த மூட்டையை எடுத்துகிட்டு போய் அவங்களே அவிச்சு அவங்களே அதை அரிசியாக்கி நமக்கு கொண்டு வந்துடுவாங்க. காய போட்டு எல்லாம் பக்குவம் பண்ணி நமக்கு அரிசியாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நம்ம மூட்டைக்கு இவ்வளோன்னு நெல்லுக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும், நமக்கு அரிசி வந்துடும். ஊமியெல்லாம் அவங்களே எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறமா இந்த வயலில் தண்ணியெல்லாம் நல்லா போட்டு ஊற வச்சுட்டு தண்ணி கட்டி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம உழுது மறுபடியும் அடுத்த வெள்ளாமைக்கு ரெடி பண்ணணும். நடுவில் நாங்கள் வந்து கரும்பும் போட்டிருக்கோம். இது வந்து தேனி செவலை. இந்த கரும்போட ரகம் வந்து தேனி செவலை. ஒரு கரும்பு காட்டில் வந்து கரும்பு அறுவடை பண்ணுறதுக்கு 10 மாதம் ஆயிரும். இன்னும் ரொம்ப நாள் இருக்குது கரும்பு அறுவடை பண்ணுறதுக்கு. பம்பு செட்டில் தண்ணி இருக்கிறதுனால, கிணத்துல தண்ணி இருக்கிறதுனால அது ஊற தான் நாங்கள் பம்பு செட்டில் போட்டுக்குவோம். இதில் வந்து குருவிகள் புறாக்கள்லாம் கூடு கட்டி அந்த கூட்டுக்குள்ளே இருக்கும். இதுதான் அந்த அரிசி, இதுதான் அந்த நெல். பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குதுன்னு. நமக்கு வீட்டுக்கு வேணுங்கிறத நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆலையில் கொடுத்து நம்ம ஆட்டி வச்சுக்கலாம்.